அது டிசம்பர் 10, 2021 கொட்டபேட்டோ பிலிப்பைன்ஸ் எம்லாங்கில் இருக்கிற மரியானோ உண்டல் ஹை ஸ்கூல்ல அது எப்பவும் போல ஒரு நார்மலான டேவா தான் தொடங்குச்சு. அசம்பிளிக்கு லேட் ஆகிருமோ அப்படிங்கிற பதட்டத்துல ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கா அப்படின்னு டீச்சர்ஸும் பதட்டத்தோட ஸ்கூலுக்குள்ள வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்படி அசம்பிளிக்கு அப்புறமா அந்த ஸ்கூலுடைய காலை நேர பரபரப்பு எல்லாமே தணிஞ்சு சூரியன் மெதுவா தன்னுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்திட்டு இருந்த அந்த மதிய நேரத்துல அங்க டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த 48 வயதான க்ரூஸ் மெக்வா தன்னுடைய மதிய உணவை சாப்பிட்டு முடிச்சிட்டு அவருடைய டெய்லி ஒர்க்கை எப்பவும் போல பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப சரியா மதியம் 2:58 அவருக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வர ஆரம்பிக்குது. இப்ப போனை எடுத்து பார்த்த க்ரூஸ் அவருடைய நெய்பர் கால் பண்றத பார்த்து இந்த மதியான நேரத்துல எதுக்கு நமக்கு இவர் கால் பண்றாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குழப்பத்தோட அந்த போனை அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு. பட் போனை அட்டன் பண்ண அவருக்கு முகத்தில் இருந்த குழப்பம் மறைஞ்சு அதிர்ச்சி கலந்த பயம் பரவ ஆரம்பிக்குது. ஆனா அந்த அதிர்ச்சிக்கு காரணம் கால் பண்ண அந்த நபர் க்ரூஸுடைய வீட்டுல திருடர்கள் புகுந்துட்டதாகவும் ரொம்பவே பயங்கரமான சத்தம் அவருடைய வீட்டுல இருந்து வர்றதாகவும் சொல்றாரு. இதனால பதட்டத்தோட ஸ்கூல்ல இருந்து கிளம்பின க்ரூஸ் வேகமா அவருடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி போற வழி முழுக்கவே தன்னுடைய பசங்களுக்கு எதுவுமே ஆகிரக்கூடாது அப்படிங்கிற தவிப்போட இப்ப அந்த வீட்டுடைய வாசல்ல போய் நிக்கிறாரு. அங்க தன்னுடைய பசங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு மெயின் டோரை தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சோ இப்ப அவருடைய பயம் நொடிக்கு நொடி அதிகமாக ஆரம்பிக்குது. அண்ட் எதுவுமே தப்பா நடந்திருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே வீட்டுடைய கிச்சன்ல இருக்கிற பேக் சைட் டோரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அங்கேயுமே அவருடைய பசங்களுடைய பெயரை கூப்பிட்டுக்கிட்டே கதவை வேகமா தட்டுறாரு. பட் திரும்பவும் வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. சோ இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில முயற்சிகளுக்கு அப்புறமா கதவை உடைச்சிட்டு உள்ள போன க்ரூஸ் எந்த ஒரு சத்தமுமே இல்லாம மயான அமைதியா இருந்த அந்த வீட்டுல ரொம்பவே பயத்தோட ஒவ்வொரு அடியும் மெதுவா எடுத்து வச்சு லிவிங் ஹாலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி போன அவருக்கு எந்த ஒரு பேரண்ட்டுமே பார்க்க விரும்பாத, பார்க்கவே கூடாத அவருடைய ஈர கொலைய நடுங்க வைக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா எஸ்டிஐ, அவரு எந்த ஒரு பசங்களுக்கு எதுவுமே ஆகியிருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே வந்தாரோ அந்த பசங்கள்ல 18 வயசு பொண்ணான குவென் அண்ட் 16 வயசு பையனான லூயிஸ், இவங்க 2 பேருமே ரொம்பவே கொடூரமான முறையில கொல்லப்பட்டு ரத்த வெள்ளத்துல தரையில கிடக்கிறத பார்த்த க்ரூஸுக்கு ஒரு நிமிஷம் இதய துடிப்பே நிக்கிற மாதிரி ஆகுது. இப்ப ஒரு அப்பாவா அவருடைய பசங்களை கட்டி பிடிச்சு அழுகணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. பட் அதை கூட பண்ண முடியாத அளவுக்கு அந்த பசங்களுடைய இறந்த உடல்கள் ரொம்பவே மோசமான ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்கு. சோ நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்கள் இருந்திருக்கும் அப்படின்னு. இதை பார்த்து அவரு அங்கேயே உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் இப்படி ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கிற மாதிரி அவருடைய 3வது பொண்ணான ஜானிஸ் அதிர்ச்சி கலந்த பயத்தோட அங்க அழுதுட்டு இருந்த க்ரூஸுக்கு முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஜானிஸ பார்த்த க்ரூஸ் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாம அகைன் அழுக ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருந்த அவருக்கு அப்ப தெரியாது அவருடைய குடும்பத்துல எடுத்த ஒரு தவறான முடிவுதான் இப்ப அவருடைய பசங்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்கு அப்படின்னு. ஆமா எஸ்டிஐ, நம்மளுடைய சேனல்ல போட்ட நிறைய கேஸ்ல மூவிஸால இன்ஸ்பயர் ஆகி பல கொலைகளை பண்ண கில்லர்ஸை பார்த்திருப்போம். பட் இந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த மூவியவே கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா அது என்ன மூவி அப்படிங்கறத நான் வீடியோவுடைய லாஸ்ட்ல சொல்றேன். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் முடியும் போது நம்ம சேனல்ல சொல்ற ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் அப்படிங்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு வித பயத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ அப்படிப்பட்ட ரொம்பவே ப்ரூட்டலான மொத்த பிலிப்பைன்ஸ் நாட்டையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன, நீங்க நினைச்சு கூட பார்க்காத ட்விஸ்ட் அடங்கிய ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பைன் சில்லிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப அவருடைய பசங்க இறந்த அதிர்ச்சியிலிருந்து கொஞ்சம் வெளியில வந்த க்ரூஸ் தன்னுடைய மனைவியான லவேலாக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொன்னதுமே இது கனவா இல்ல உண்மையா அப்படின்னு தெரியாம பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனா அதே நேரத்துல இந்த விஷயம் போலீஸ் மற்றும் க்ரூஸுடைய ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணப்படுது. இப்ப கிரைம் சீனுக்கு வந்த லவேலா தன்னுடைய பசங்களை பாக்குறதுக்காக அழுதுகிட்டே உள்ள ஓடுறாங்க. பட் க்ரூஸோ அவங்கள உள்ள விடாம தடுத்து நிறுத்துறாரு. அப்ப லவேலாவோ என்ன விடுங்க, நான் என்னுடைய பசங்களை பார்க்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பாக்குறவங்க எல்லாரையுமே கண்கலங்க வைக்கிற மாதிரி மனசோடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஏன் க்ரூஸ் அவங்கள உள்ள விடல அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த தாய்க்கு தான் 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைகளை அந்த கொடூரமான நிலைமையில பார்க்க முடியும். ஆனா அது மட்டும் இல்ல STI, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கிரைம் சீன் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கு. இப்ப போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி எந்த ஒரு கிரைம் நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளை கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் மற்றவங்களை விசாரிப்பாங்களோ, அதே மாதிரி தான் இங்கேயும் போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை விக்டிம்ஸ் உடைய ஃபேமிலி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த கொடூரமான இன்சிடென்ட்ல இருந்து உயிர் தப்பிச்ச அவங்களுடைய இன்னொரு பொண்ணான ஜானிஸ் கிட்ட அங்க என்ன நடந்துச்சு, கில்லர் எப்படி உள்ள வந்தான், கில்லரை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு ஒருவித பயத்தோட அங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால அம்மா அப்பா 2 பேருமே காலையிலேயே வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நானு பாய் அண்ட் குவைன் நாங்க 3 பேர் மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்தோம். அன்னைக்கு மதியானம் நாங்க எல்லாருமே சாப்பிட்டு நானும் குவைனும் ஹோம்ஒர்க் பண்றதுக்காக எங்களுடைய ரூமுக்கு போயிட்டோம். அப்ப பாய் மட்டும் லிவிங் ரூம்லயே படுத்துட்டு இருந்தான். அப்படி நாங்க ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கு பாய் கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஸோ நானும் குவைனும் பதறி போய் வெளியில வந்து பார்த்தோம். அப்ப அங்க முகமூடி போட்டுட்டு இருந்த அடையாளம் தெரியாத ஒரு 3 பேரு லிவிங் ரூம்ல சோஃபால படுத்துட்டு இருந்த பாய கத்தியால குத்திட்டு இருந்தாங்க. அவ எவ்வளவு கெஞ்சியும் வழியில அழுதுமே அவங்க அவனை விடல. அப்ப இத பார்த்த குவைன் உடனடியா தடுக்க போனா. அப்பதான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவளையுமே கொலை பண்ணிட்டாங்க. அண்ட் இத பார்த்துட்டு இருந்த எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து பார்க்கும்போதுதான் என்னோட அப்பா வெளியில குவைன் மற்றும் பாயுடைய உடல் முன்னாடி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இத கேட்ட போலீஸ் மீதம் இருக்கிற எல்லார்கிட்டயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, இப்ப ஜானிஸ் சொன்ன மாதிரி அந்த முகமூடி போட்ட 3 நபர்கள் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி செக் பண்ணும் பொழுது அங்க ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு ட்ரேஸுமே இல்ல. பட் ரொம்பவே வியர்டா அங்கிருந்த பொருட்கள் எல்லாமே வீடு முழுக்க செதறி கிடந்திருக்கு. அண்ட் அங்கிருந்த கப்போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பன்ல இருந்திருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, இந்த கொலைகளை பார்க்கும் பொழுது ஏதோ ராபரிக்காகவோ இல்ல சூழ்நிலை காரணமாகவோ சடனா நடந்த ஒரு மர்டர் மாதிரியே தெரியல. ரொம்ப நாளா பிளான் பண்ணி தன்னுடைய பகையை தீர்த்துக்க பண்ண ஒரு கொலை மாதிரி ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. அண்ட் அதுல ரொம்பவே முக்கியமா அந்த வீட்டுக்குள்ள இருந்த பேஸ்பால் பேட், சுத்தியல், கத்தி அப்படின்னு இதையெல்லாம் தான் கில்லர்ஸ் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் வெளியிலிருந்து எந்த ஒரு பொருளுமே உள்ள வரல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது ராபரிக்காக நடந்த ஒரு கொலை மாதிரி தெரியல. இந்த வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இல்ல அவங்க ஃபேமிலி கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிற யாரோ தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப இந்த நியூஸ் அந்த நாடு முழுவதுமே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. சோசியல் மீடியால மக்கள் இந்த நியூஸை பத்தி பல ஆங்கிள் பல கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சரியா அந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழிச்சு, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு நியூஸ்லைன் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து எடித் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் இறந்து போன பசங்களுடைய பேரண்ட்ஸை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்கள இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டு அந்த வீட்டை முழுவதுமே போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த கேஸையே தலைகீழா மாத்த போற ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த விஷயத்தை போலீஸ் கிட்டையும் உடனடியா இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் டைரக்டா அதை பத்தி விசாரிக்காம வேற ஒரு பிளான வச்சிருந்தாங்க. பிகாஸ் போலீஸ்க்கு ஆல்ரெடி ஒரு நபர் மேல டவுட் வந்திருந்துச்சு. சோ அந்த ரிப்போர்ட்டர் அவங்க வீட்ல இருந்து கண்டுபிடிச்ச அந்த எவிடன்ஸை போலீஸ் லவேலாவுடைய கையில கொடுத்து, இத நாங்க சொல்ல போற நபர்கிட்ட உங்க ரூம்ல இருந்து தான் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லுங்க, அதை தவிர வேற எதுவுமே சொல்லாதீங்க. அப்படி சொல்லும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு லவேலா கிட்ட போலீஸ் சொல்றாங்க. சோ போலீஸ் சொன்ன மாதிரியே அவங்களுமே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட அந்த எவிடன்ஸை காமிச்சு, இத உங்களுடைய ரூம்ல இருந்து தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அந்த நபர் சொன்ன அந்த வார்த்தைகள் லவேலாவை சுக்கு நூறா உடைய வச்சுச்சு. அப்படி அந்த நபர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓ அப்ப நான் மாட்டிக்கிறதுக்கு உண்மையாவே ஒரு வழி இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் எஸ்டிஏ? அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அப்ப லவேலாவுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அவங்களுடைய 2 பசங்களையும் துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு சிம்பிளா அவங்க கிட்டயே நான் தான் அவங்கள கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு யாரு ப்ரோ அந்த நபர், அண்ட் போலீஸ்க்கு எப்படி அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலா இதுதான் இந்த கேஸுடைய முதல் ட்விஸ்ட். போலீஸ்க்கு எப்படி அவங்க மேல டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களால அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டே. அது அந்த குழந்தைகளுடைய அப்பாவான க்ரூஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவருக்கு போன் பண்ண பக்கத்து வீட்டு நெய்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற யாராவதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? லவேலா யார்கிட்ட போய் அந்த எவிடன்ஸை காமிச்சு பேசியிருப்பாங்க? உங்களுடைய கெஸ்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே எஸ்டிஏ, நீங்க கெஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு கொடூரமான கொலையை பண்ணது வேற யாரும் இல்ல, உயிர் தப்பிச்சதா சொன்ன அந்த 3வது குழந்தையான ஜானிஸ் தான். ஆக்சுவலா போலீஸ்க்கு எப்படி ஜானிஸ் மேல டவுட் வந்துச்சு அப்படின்னா, கொலை நடந்த அந்த நாள் அந்த நேரத்துல ஜானிஸ் அவளுடைய ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. ஆனா அந்த போஸ்ட்ல எங்களை காப்பாத்துங்க, எங்க வீட்டுக்குள்ள யாரோ அத்துமீறி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு இருந்திருக்கு. இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாராவது இதை நம்புவாங்களா? பிகாஸ் அந்த டைம்ல போஸ்ட் போட தெரிஞ்ச ஜானிஸ்க்கு ஏன் போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு தோணல. அண்ட் செகண்ட், இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த குழந்தைகளுடைய அப்பா க்ரூஸ் வீட்டுக்கு வந்து அவரோட 2 இறந்த குழந்தைகளுடைய உடலை பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது ஜானிஸ் அங்க வந்து நின்னா அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா? ஆக்சுவலா அவ அப்படி வரும் பொழுது அப்பதான் தலைக்கு குளிச்சுட்டு அங்க வந்து நின்னு இருக்கா. யோசிச்சு பாருங்க எஸ்டிஏ, எந்த ஒரு நார்மலான பர்சனுமே கொலை நடந்துட்டு இருக்கிறப்ப போய் குளிக்க மாட்டாங்க இல்லையா? அண்ட் 3வது, போலீஸ் அவங்க வீடு ஃபுல்லா பார்த்துமே வீட்டுல எந்தவித ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்லை. அப்படின்னா அந்த வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாரோ தான் இப்படி பண்ணிருக்கணும். பிகாஸ் மர்டர் வெப்பன்ஸ் எல்லாமே வீட்டுல இருந்த பொருட்கள் தான் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அண்ட் 4வது விஷயம், இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு ரீசன். அண்ட் இங்க உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்டுமே காத்துட்டு இருக்கு. அந்த விஷயம், அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜானிஸ் க்ரூஸ் அண்ட் லவேலாவுடைய பொண்ணே கிடையாது. ஆமா எஸ்டிஏ, ஜானிஸ் இவங்களுடைய பொண்ணு கிடையாது. இன்ஃபேக்ட் 5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜானிஸ் அவங்க வீட்டுக்கே வந்திருக்கா. என்ன எஸ்டிஏ, இந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? எஸ், நானும் இந்த கேஸை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் போலீஸ்க்கு ஏற்கனவே ஜானிஸ் மேல சந்தேகத்தை வர வச்சிருக்கு. கரெக்டா அதே டைம்ல தான் அந்த ரிப்போர்ட்டர் அவங்க வீட்ல இருந்து கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ போலீஸ் நினைச்ச மாதிரியே லவேலா அந்த எவிடன்ஸை பத்தி ஜானிஸ் கிட்ட கேட்கும்போது ரொம்பவே திமிரா தைரியமா, ஆமா நான் தான் கொலைய பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அது என்ன எவிடன்ஸ் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். பட் இப்ப போலீஸ்க்கு மட்டும் இல்ல, இறந்து போன அந்த 2 குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, மொத்த பிலிப்பைன்ஸ் நாடுமே ஒரே ஒரு ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன, எதனால ஜானிஸ் அந்த 2 பசங்களையும் கொலை பண்ணா அப்படிங்கிறது தான். உங்களுக்கும் அதே கேள்விதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான ஆன்சரை ஜானிஸ் தான் சொல்லணும் இல்லையா? சோ போலீஸ் அவளை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப
அப்ப அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னப்ப போலீஸ் மட்டும் இல்ல மொத்த நாடுமே அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போக ஆரம்பிச்சாங்க. அப்படி நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன ஜானிஸ் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஸோ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி க்ரூஸ் ஒரு ஸ்கூல்ல டீச்சராகவும் அவருடைய ஒய்ஃபான லவேலா ஒரு லோக்கல் ஸ்கூல்ல பிரின்சிபலாகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வருமானம் பெருசா இல்லை அப்படின்னாலும் ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பொண்ணான குவைனுக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. அவங்களுடைய பையன் நல்லா படிச்சு லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான். மொத்தத்துல இவங்களுடைய ஃபேமிலியை பத்தி விசாரிக்கும் போது எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க ரொம்பவே நல்ல ஃபேமிலி, ரொம்பவே இரக்க குணம் கொண்டவங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனா அந்த இரக்க குணம் தான் ஒரு நாள் இவங்களுக்கு அரக்கனா மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியாம போயிருக்கு. எஸ், ஒரு நாள் குவைன் அவங்க ரிலேட்டிவ் உடைய பார்ட்டிக்கு போயிருக்கும் போது அங்கதான் ஹெல்ப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜானிஸ பாக்குறா. ரெண்டு பேருமே சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நாட்கள் ஆக ரொம்பவே க்ளோஸா பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜானிஸ்க்கு அப்பா அம்மா அப்படின்னு யாருமே இல்ல அப்படிங்கறதும் தெரிய வருது. சோ இதை கேள்விப்பட்ட இவங்க இறக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால குவைன் அவளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, அம்மா ஜானிஸ நம்மளே அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அவளுடைய பேரண்ட்ஸும் அதுக்கு ஓகே சொல்லி ஜானிஸ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க சொந்த பொண்ணு மாதிரி ரொம்பவே பாசமா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, குவைன் மற்றும் பாய் இவங்க ரெண்டு பேருமே அவளை சொந்த சிஸ்டர் மாதிரி கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப அவங்க யாருக்குமே தெரியல பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. என்னதான் குவைனுடைய வீட்டுல ஜானிஸ் அடாப்ட் பண்ணி ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டாலுமே ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமே குவைன் மேல காட்டுற பாசத்தை பார்த்த ஜானிஸ்க்கு குவைன் மேல பொறாம வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஒரு சிச்சுவேஷன்ல அது எப்படி போகுது அப்படின்னா, இவ மட்டும் இல்ல அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி நினைக்க ஆரம்பிச்ச ஜானிஸ் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் குவைன் மட்டும் இல்ல அந்த பையன் பாயும் கொலை பண்ணிட்டா. அந்த வீட்டுடைய ஒரே பொண்ணா நம்ம மாறிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஹெல்ப்புக்காக 17 வயதான எஸ்மெரல்டோ அப்படிங்கிற பக்கத்து சர்ச்சில் அவளுக்கு முன்னாடியே பழக்கமான ஒரு பையனை கூட்டு சேர்த்துக்கிட்டு, நான் சொல்றதை மட்டும் செஞ்ச அப்படின்னா உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆசை கட்டியிருக்கா. பணத்துக்காக அந்த பையனும் அதுக்கு ஓகே சொல்றான். சோ அவங்க ரெண்டு பேருடைய பிளான் படி ஒரு நாள் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த ரெண்டு பேரும் சரியான நேரம் பார்த்து சோஃபால படுத்து தூங்கிட்டு இருந்த பாய் உடைய கழுத்திலேயே குத்தி இருக்காங்க. அதுல வழியில துடிக்க ஆரம்பிச்ச பாய் பக்கத்துல இருந்த பொருட்களை தட்டி விட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் கேட்டு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம அங்க வந்த குவைன் தன்னோட தம்பியுடைய நிலைமையை பார்த்து பதற ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஜானிஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல குவைனுடைய கழுத்திலேயே கத்தியால குத்த ஆரம்பிக்கிறா. அதுல நில குழஞ்சு கீழே விழுந்த குவைன ரூம்ல இருந்த பேஸ்பால் பேட், பூந்தொட்டி, அங்கிருந்த பாட்டில் அப்படின்னு இப்படி கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே வச்சு குவைனுடைய பின்னந்தலையிலேயே கோவம் தீர அடிக்க ஆரம்பிக்கிறா. பட் அப்ப கூட அவளுக்கு குவைன் மேல இருந்த ஆத்திரம் அடங்கல. அதனால லாண்ட்ரி ரூமுக்கு போய் அங்கிருந்த சுத்தியில எடுத்துட்டு வந்து ரத்தம் வழிய குவைனை அடிச்சே கொலை பண்றா. ஆனா அவ எந்த அளவுக்கு குவைனை ப்ரூட்டலா அட்டாக் பண்ணா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 தடவை குவைனுடைய கழுத்துல குத்திட்டு அவ வழியில கீழே விழுந்து முழங்கிட்டு இருக்கும் போது, அதுக்கப்புறமா ஜானிஸ் பொறுமையா போய் அவளுடைய கையில் இருந்த ரத்தத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா அகைன் குவைன் கிட்ட வந்து துடிக்க கழுத்தை வெட்ட ஆரம்பிச்சிருக்கா. இப்படி ரொம்பவே கொடூரமா 21 முறை கத்தியால குத்தப்பட்டு கிட்டத்தட்ட குவைனுடைய கழுத்து துண்டா தொங்குற அளவுக்கு துடிக்க கொலை பண்ணிருக்கா. ஆனா அப்படி இறக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி கூட குவைன் சொன்ன கடைசி வார்த்தைகள், இது ஒரு கனவு, நான் கண்டிப்பா டாக்டர் ஆயிருவேன். ஜானிஸ், நான் உனக்கு என்ன தப்பு பண்ண அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஐ லவ் யூ ஜானிஸ் அப்படிங்கிறது தான். இத ஜானிஸ் அவளே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா. இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா ஸ்டே, க்ரூஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் ஆசையா வளர்த்த பொண்ணு உயிரற்ற உடலா கொதறி போட்ட மாதிரி உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சு அந்த ரத்தம் காஞ்சு போய் குவைனுடைய உடம்பு முழுக்கவே எறும்பு ஊர்ந்துட்டு இருந்திருக்கு. நினைச்சு பாருங்க அந்த கிரைம் சீன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. சோ இந்த ஜானிஸ் உடைய கன்ஃபெஷனை வச்சு கொலை செய்ய ஹெல்ப் பண்ண எஸ்மெரல்டாவும் கைது செய்யப்படுறான். ஆக்சுவலா ரிப்போர்ட்டர் இவங்க வீட்ல இருந்து ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அந்த வீட்ல இருந்த ஜானிஸ் உடைய ரூம்ல ஒரு டிராக்குள்ள இருந்த இந்த
பையனுடைய ஐடி கார்டு தான். அந்த ஐடி கார்டை பார்த்த ரிப்போர்ட்டர் ஒருவேளை இது லவ் ட்ரையாங்கிளா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சந்தேகப்பட்டிருக்காரு. பட் போலீஸ் ஆல்ரெடி இந்த கேஸ்ல ஜானிஸ் மேல சந்தேகப்பட்டிருந்ததால இதை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அவகிட்ட அந்த ஐடி கார்டை காமிக்கும் பொழுது அவளே தான் கொலை பண்ணதை சொல்லி மாட்டி இருந்திருக்கா. இதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுறாங்க. அண்ட் இந்த கேஸை விசாரிச்ச ஜட்ஜ் என்னதான் 2 பேருமே மைனஸா இருந்தாலுமே அவங்க 2 பேருமே அந்த விஷயத்துடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ரெட்டை கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜூவினைல் ஜஸ்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆக்ட் ஆஃப் 2006 படி மே 17, 2022 அன்னைக்கு 37 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. உங்களுக்கு இந்த கேஸை பார்க்கும் பொழுது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு எஸ்டிஏ. ஆக்சுவலா நான் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கேஸ் அப்படியே ஒரு மூவில வர மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது வேற எதுவும் இல்ல, 2009 ரிலீஸ் ஆன ஆர்ஃபன் மூவி தான். அதுல அந்த அடாப்ட் பண்ணப்பட்ட பொண்ணு அந்த தத்தெடுத்த ஃபேமிலியை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், இங்க அநியாயமா அந்த பசங்க இறந்து போறாங்க. பட் அந்த மூவில கில்லர் தான் கடைசியா இறந்து போயிருவா. ஸோ அந்த மூவியை பார்க்காதவங்க கண்டிப்பா டைம் கிடைக்கிறப்ப பாருங்க, ரொம்பவே சில்லிங்கா இருக்கும். அண்ட் நான் ஏன் இந்த மூவியை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன் அப்படின்னா அதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. இது ஜானிஸ் உடைய ஃபேவரட்டான ஒரு மூவி. அண்ட் இந்த மூவியை பார்க்க சொல்லி க்ரூஸ் உடைய ஃபேமிலி கிட்ட அவ பல நாள் சொல்லிட்டே இருந்திருக்கா. பட் அந்த மூவியுடைய ஸ்டோரி பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மூவியை பார்க்காம விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெட் ஃபிளாக். பட் அது எல்லாத்தையுமே அவங்க பெருசா எடுத்துக்காம இருந்திருக்காங்க. ஸோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், பாத்தீங்களா ஒருத்தங்களுடைய இரக்க குணம் அவங்க வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கு பாருங்க. எப்பவுமே சொல்றதுதான், ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். சக உயிர்களை நேசிக்கிறது, பாசம் காட்டுறது, இது எல்லாமே சரிதான். பட் அதே நேரத்துல உங்களுடைய இன்ட்யூஷன் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை மறுக்காம கேளுங்க. பிகாஸ் அது ஒண்ணு மட்டும்தான் உங்களை பல ப்ராப்ளம்ஸ்ல இருந்து காப்பாத்தும். இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.